நாமத்து மயமுண்டாவதாக. கர்த்தர் மத்தியில கர்த்தரை வார்த்தையை கொடுக்க தேவனுக்கு பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயே நம்ம சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தோம்னா 97ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும். 97ல் இல்லையா 97ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யணுமோ தொழுது கொள்ள வேண்டுமோ, கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. பூலோகத்தில் உள்ள எல்லாருமே, அதாவது இது குறிப்பிட்ட மக்களை பற்றி சொல்லலை பைபிள் வந்து, பூலோகத்தில் உள்ள எல்லாருமே என்ன செய்யணுமா, அவருக்கு முன்பாக நடுங்கணுமா. அதனால் எல்லா மக்களுக்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. எல்லா மக்களையும் மீட்டு இருக்கிற ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவரை பின்பற்றுங்க. இயேசு தான் உண்மையான தேவன். இயேசு உங்களை நேசிக்கிறார். எதுக்காக? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். நரகம் இருக்குது, அக்கினி கடல் இருக்குது, அங்கே பிசாசு சங்கிலினால் கட்டி இழுத்துட்டு போயிடுவான். உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் தெரியாது. மறிச்ச பின்பாக ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் வந்து நம்ம மறிச்ச பிறகு நமக்கு தேவன் கொடுத்த ஆவி தேவனிடத்தில் போயிடும். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆத்மா கொடுத்துருக்கிறாரு. அது இருந்து நம்ம இப்படி தான் இருப்போம். ஆனால் மகிமையாக ஒரு அது மகிமையின் சரீரத்தை கொடுத்து வச்சுருவார் பரலோகத்தில் போய். இந்த மண்ணினால் எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்குள் போயிடும். அதனால் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது பரிசுத்த அலங்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அவருக்கு முன்பாக நீங்கள் நடுக்கத்தோடு காணப்படுங்க வசனம் இருக்குது. அவருக்கு முன்னாடி நீங்கள் நடுக்கத்தோடு காணப்படுங்க. இன்னொரு வசனம் இருக்குது. 2ஆம் சங்கீதத்தில் நான் வாசிப்பேன். எப்போவுமே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழிந்து போகாமலும் என்ன செய்யணுமா வசனத்துக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்களுக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் அழிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆண்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதுனால ஆண்கள் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறார். அன்பு சகோதரிகளை இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள். இயேசப்பா நோக்கி பார்த்தா தான் பிரகாசம் அடையும். இந்த உலகம் வந்து கொஞ்ச நாள் தான். அந்த உலகத்தை வந்து கொடுக்குற ஆசை பாசம் இன்பங்கள் பணங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் பரலோகராட்சியத்தில் நித்திய காலமும் பரலோகத்தில் போய் இருக்கணும். அதனால் ஏசப்பா பின்பற்றினா தான் பரலோகத்தில் போக முடியும். ஏசப்பா பின்பற்றலை அப்படின்னா எரி நரகத்தில் தள்ளப்படுவாங்க நான் போட்டிருக்கு. அதனால் நம்ம எதையும் குறித்து பெருமை பாராட்டுறதுல பிரயோஜனமே கிடையாது. ஏசு தான் மெய்யான தேவை. ஏசப்பவங்களை மீட்டு எடுக்க வந்திருக்காரு. அதனால தான் இப்போ இன்னைக்கு பிசாசு நினைச்சுனா அகோரை வெளிக்கொண்டு மக்களை பிடிச்சி மக்களை நினைச்சிடான். மக்கள் மூலியமாக கத்துணி பிள்ளைகளை எண்பு விடாதபடி ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி நிறைய தடை பண்ணுற காரணம்னா நம்ம எல்லாம் பரலோகராஜ்யத்துக்கு வந்துடக்கூடாது, ஏசப்பா பின்பற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எரி நரகத்தில் அக்கனிக்கில் கொண்டு போகணும்னு சொல்லி முழு முயற்சியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு உங்களை வச்சு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால் நீங்கள் ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அங்கங்கே செய்கிற எல்லா பாவத்தையும் நிறுத்தம் ஆண்டவர் கோபப்படுற அளவில் நடந்துக்கிட்டாங்க. நல்லா அவருடைய வசனம் போட்டிருக்கு. நீ குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை இருக்க பற்றி கொள்ளுங்க. அவரை அண்டிக்கோங்க. பாக்கியவாங்களாக இருப்பீங்க. மறிச்ச உடனே இதோட முடிஞ்சு போகிற உலகம் கிடையாது. மறித்த பிறகு நித்திய காலமும் ஏசப்பாவோட இப்போ இருக்க போகிறோம். அங்கே நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக போகிறோம். அங்கே இந்த உலகத்தில் ஏசப்பா ஏற்றுக்கொண்டாலும் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும். ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து கூட நம்ம எப்படினாலும் கரெக்டாக இருக்கேன், என்ற தப்பே கிடையாது, நான் கரெக்டாக நடக்கிறேன் அப்படின்னாலும் ஏசப்பா பின்பற்றினாலும் பரலோகத்தில் போக முடியும். ஏசப்பா பின்பற்றினாலும் ஆண்டுக்கு பயந்து நடக்கணும். ஏசப்பா ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கணும். நான் பரிசுத்தமாக இருக்கிறேங்கிற பாவை நிச்சயம் நம்ம பெற்றுக்கணும். பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கிறேன் ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ரத்தத்தால் கழுவுங்கன்னு சொல்லி பரிசுத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டு பயந்து நடக்கணும். கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் குடிச்சு வெறிச்சு போதைகளை போட்டு கஞ்சாக்களை போட்டுக்கிட்டு சும்மா அப்படியே மனம் போன போக்கில் போகிறவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆண்டு பயந்து அவருக்கு முன்னால் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார்.